வீடியோவே போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸரான ஒரு லேடி வந்து அவங்க வந்து ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி வந்து சைன் பண்ணுறாங்க. அது வந்து வெளியே அம்பலப்பட்ட பிறகு வந்து இல்லை அவங்க வந்து பூத் லெவல் ஆஃபீஸருக்கு உரிய இடத்துல தான் சைன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் திரும்ப முழு வீடியோவும் ஜூம் பண்ணி பார்த்தா இவங்களே ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க. பீகாரில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கு வந்து எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாது, இவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னு தெரியாது. 11 டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க. நீங்கள் பிறந்ததுக்கான சர்டிஃபிகேட்டு, உங்கள் அப்பா அம்மா பிறந்ததுக்கான சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ஓட்டுரிமை வந்து கொடுப்போம். இப்படி இந்த விஷயங்கள் எதுவுமே பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள் இந்த ராஷ்ட்ரிய லோக்தள் ஆர்ஜேடி இருக்கு இல்லையா, அவங்களுடைய கட்சிக்கு ஆதரவான பேஸு முஸ்லீம்கள் அது அதிகமாக வாழக்கூடிய இடங்கள், தலித்துகள் வாழக்கூடிய தொகுதிகள், ஓபிசி, இதெல்லாம் குறி வச்சு தான் வந்து இந்த எஸ்ஐஆர் பணி வந்து நடந்திருக்கிறது. அப்போ இது திட்டமிட்ட மோசடி என்பதனால்தான் ராகுல் காந்தி அங்கே ஒரு பிரம்மாண்டமான யாத்திரை வந்து நடத்தியிருக்கிறாரு. அந்த யாத்திரை வந்து மக்கள் மத்தியில் வந்து வெற்றி பெற்று விட்டால் பீகாரில் வந்து என்டிஏ கூட்டணி வந்து தோல்வியை தழுவது உறுதி என்ற ஒரே காரணத்துக்காக மோடியும் அமித்ஷாவும் அவசரமாக வந்து ஞானேஷ்குமாரை வச்சு இந்த ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நியாயமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்தை வந்து கலைக்கணும், மோடி அமித்ஷா வந்து ரிசைன் பண்ணணும்,